கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜூலை மாதத்திலே இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் தந்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலும் இறைவா உம்முடைய பாதத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஒரு திவ்ய பிரசன்னம், கிருபை, இரக்கம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதி இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில சாரோடு இணைந்து நாம் 615வது பாடலாகிய மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். 615. வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார்.
அவர் ரட்சிப்பானால் தினமும் துதித்து பாடிடுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவானே, எந்தன் ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருமே. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், திருமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நிறைக்கின்றேன். திருமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நிறைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவானே, எந்த ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவானே, எந்த ஆத்துமாவும் மாயே வாஞ்சித்து கதருமே, வாஞ்சித்து கதருமே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூலை மாதம் 20ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மீகா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இறை வார்த்தைகள். மீகா 2ஆம் அதிகாரம். மீகா இறை வாக்கினரை பற்றி நாம் பார்க்கும்போது, மீகா இறை வாக்கினர் யூதாவில் உள்ள நாட்டுப்புற நகரில் ஒன்றில் தோன்றியவர். ஓசேயா, ஏசேயா ஆகியோரின் காலத்தவர். இஸ்ரேல் மக்கள் நேர்மையற்று நடந்தார்கள், அநீதிக்கு துணை போனார்கள், தலை வணங்கினார்கள், தீச்செயல்களை பல புரிந்தார்கள், ஏழைகளை ஏமாற்றினார்கள், அனாதைகளை நசுக்கினார்கள். தென்னாட்டினான யூதா மக்களும் இதே போன்று வாழ்ந்து வந்தார்கள். எனவே இஸ்ரேல் மக்களுக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் முன்னறிவித்த தண்டனை தீர்ப்பும் தம் நாட்டினர் மீது வரும் என்று மீகா முன்னறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மீட்பு பற்றியும் முன்னறிவித்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். இங்க 2வது அதிகாரத்தில் மிக சிறப்பான வார்த்தைகள், அதாவது தண்டனை தீர்ப்பை பற்றி பேசுகிறார். தங்கள் எளியோரை ஒடுக்குவோருக்கு வரும் தண்டனை என்று சொல்லுகிறார். எளியோரை ஒடுக்குவோருக்கு வரும் தண்டனை. பொதுவாக நாம் வாழுகிற சமூகத்தில் இன்றைக்கு சாதி, மதம், இனம், மொழி ஆகியவைகளினாலே நாம் பிரிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் இன்றைக்கு கடந்து ஏழை பணக்காரன் என்ற ஒரு வர்க்கம் உருவாயிருக்கிறது. பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க கூடாதவர்கள், இயலாதவர்கள், வறுமையில் இருப்பார்கள், அன்றாட கூலிகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள்,
பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதவர்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாதவர்கள், ஆடையை சரியாய் வாங்க முடியாதவர்கள், இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே போலாம். காரணம் பணம். பணம் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு உடல் சுகவீனம் வந்தாலும் கூட அவர்களால் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டு மரித்து போகிற மக்களாக தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில மீகா அதை தான் சொல்லுகிறார். எளியோரை ஒடுக்கி அவர்களிலிருந்து சுகத்தை காணுகின்றார்கள். அதான் சொல்றாரு, தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பார்த்தீங்களா? தங்கள் படுக்கைகளிலே படுத்துக்கொண்டு தீ செயல்களை யோசிக்கிறவர்கள், திட்டமிடுகிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்று உங்களுக்கு சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற the woe என்ற வார்த்தை, OWE என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அது மிகவும் பரிதாபமான ஒரு நிலையை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு பகுதி. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பணம், வலிமை இல்லையா, பலம், மக்கள் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, இவைகளினால தீங்குகளை ஏழை எளியோருக்கு செய்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்கிறார்கள். அதைதான் இங்க மீகா தெளிவாய் சொல்லுகிறார். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்ளுகின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்ளுகின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ரொம்ப அழகா சொல்றார் பாரு. ஏழைகளுடைய நிலத்தை, ஏழைகளுடைய வீட்டை, அவருடைய உரிமை சொத்துக்களை எல்லாம் பறிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நில அபகரிப்பு இல்லையா? ஒரு ஏழை சின்ன ஒரு நிலத்தை வச்சிருந்தா அந்த நிலத்தை பெரிய பணக்காரன் என்ன பண்றான்? அபகரித்து கொள்ளுகிறான். அவனுக்கே தெரியாம அவனிடத்துல கையெழுத்தை பெற்று அதை அபகரிக்கிறான். அல்லது அந்த ஏழை கடன் வாங்கினாலோ ஏதாவது உதவி கேட்டாலோ ஒரு பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுக்குமாறு கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அவன் நிலத்தையும் சொத்துக்களையும் ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிலம் ஏழை எளிய மக்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு காரணத்தினால அவர்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நிலம் ஏழைகளுக்கு நிச்சயமாய் சொந்தம். வாழுகிற மக்களுக்கு நிலங்கள் சொந்தம். உழவு தொழில் செய்கிற மக்களுக்கு நிலம் சொந்தம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிலம் எங்கள் உரிமை என்று இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள் பஞ்சமி நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல ஆங்கிலேயர்கள் தலித் மக்கள் மேல பரிதாபப்பட்டு அவர்கள் பஞ்சமி நிலத்தில் பயிரிட்டுக் கொள்ளலாம், வாழலாம் என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய மக்கள், நம்முடைய இந்திய மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதையெல்லாம் ஏமாற்றி வைத்துக் கொண்டு தங்களுடைய சொத்துக்களாய் மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு அநியாயம், அக்கிரமம் இல்லையா? இன்றைக்கு இந்தியர்களாய் இருக்கிற நம்முடைய மக்களே நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், நம்மை அழிக்க பார்க்கிறார்கள். ஏன் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதைதான் இங்க மிக தெளிவாக சொல்ல, இஸ்ரவேல் மக்களும் அப்படிப்பட்ட காரியங்களிலே அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன், அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் என்ன செய்தோம்? கண்டிப்பா நியாய தீர்ப்பு செய்வேன், கண்டிப்பா அவங்க மேல கோபத்தை நான் வருவிப்பேன், நான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுல இருந்து ஒரு தலையும் தப்பாதுன்றார். ஆம், உண்மையான வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏழைகள் பக்கம் யார் இருக்கிறாங்கன்னா கடவுள் இருக்கிறார். நிச்சயமாய் கடவுள் காப்பாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் ஏழைகள் அந்த நேரத்தில் தவித்து போகிறார்கள். அவர்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல இல்லாதனால அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை
அழிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன், தீர்ப்பிட போகிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றார். அந்த நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா, நம்முடைய நிலங்கள் சொத்தெல்லாம் போயிடுதே அப்படின்னு ஒப்பாரி. இன்றைக்கும் மரண வீடுகளில் ஒப்பாரி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி செய்வாங்கன்றான். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். அவர்கள் பிதற்றுவது சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள், அவற்றை குறித்து பேச வேண்டாம், மானக்கேடு நம்மை அணுகாது. யாக்கோபின் குடும்பத்தாரே, ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டாரோ? இவற்றை செய்பவர் அவர்தாமோ? நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பரிவுடன் பேச மாட்டாரோ என்று கேட்கின்றார்கள். இப்ப ஏழைகள் மேல அக்கறை இல்லாத ஆண்டவரா இருக்கிறாரா? கவலை இல்லாமல் இருக்கிறாரா? இதுதான் ஆண்டவர் செய்யறாரா? ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கிறதை அவர் பார்க்கலையா அப்படின்ற கேள்வியை இங்க அந்த மக்கள் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆனால் ஆண்டவர் சொல், நீங்கள் தான் என் மக்களை பகைவரை போல நீங்க பாக்குறீங்க இல்லையா, தாக்குகிறீங்க. போரில் நாட்டம் கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கின்றீர்கள், இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள் என்று இங்கே மீகா சொல்லுகிறார். அப்போ அவர்களுடைய மன அமைதியை கெடுத்து அவர்களுக்கு விரோதமான காரியத்தை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளிலிருந்து விரட்டுகின்றார்கள். அவருடைய பச்சிலம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு செய்து விடுகிறார்கள். வீடுகளில் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் விரட்டிவிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். எழுந்து அகன்று போங்கள், இது இளைப்பாறு இடம் அல்ல. நாட்டில் தீட்டு ஏற்பட்டு விட்டது, அது அழிவை கொண்டு வரும், அது மிகவும் கொடிய பேரழிவாய் இருக்கும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட செயல்களினாலே இஸ்ரவேல் தேசம் சீரழிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. திராட்சை ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பதற்றுகிறார்கள். இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன் யாக்கோபே, நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாய் கூட்டுவேன், இஸ்ரேலில் எஞ்சியோரை ஒன்றாய் திரட்டுவேன். இறைச்சலிடம் அந்த கூட்டத்தை ஆடுகள் கிடையில் மடக்குவது போல, மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் வளர்ப்பது போல ஒன்றாய் சேர்த்து. நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டீங்களா, கண்டிப்பா நான் உங்களை சேர்ப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்ல, இந்த மக்களால நீங்கள் சுரண்டப்பட்டீங்க, இந்த மக்களால விரட்டப்பட்டீங்க, உங்களுக்கு வீடு இல்லாத பண்ணிட்டாங்க, உங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் ஆண்களையும் துரத்தினார்கள். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன், நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று மிக அழகா இந்த பகுதியில சொல்லுகிறார். கடைசியா சொல்றாரு, அவர்களின் வழிகாட்டின் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து போவார், ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தடைகளை உடைத்து கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா, தடைகளை உடைத்து கொண்டு செல்லுகிறார். அவர்கள் அரசர்கள் அவர்களுக்கு முன்பாக போவார்கள் என்று சொல்லப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற ஏழைகளுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கை இருக்கிறது. அதாவது ஏழைகளை ஒடுக்கின்ற மக்களுக்கு விரோதமாக ஏழைகளோடு ஆண்டவர் இருக்கின்றார். தன்னை ஏழைகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். ஜீசஸ் identified himself with the poor, oppressed, downtrodden, alienated, dalits. இல்ல, இந்த உலகத்துல தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர் தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து. திருச்சபையும் இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய நேரங்களில் திருச்சபை யாரோடு நிற்கிறது? பணம் படைத்தவர்களோடு நிற்கிறது. அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? ஏழை ஏழைகளுக்கு குரல் வழியா இருக்க வேண்டிய சபை அவர்கள் குரல் வழியை நெரிக்கிறதா இருக்கிறது. அவர்களை மிதித்து கொன்று போடுகிற சபைகளா எத்தனையோ சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. இயேசுவின் தரிசனத்தை மறந்து போன சபைகளாய் இருக்கிறது. Jesus became the voice of voiceless. இல்லையா? Jesus became the voice of voiceless. குரலற்ற மக்களுக்கு குரலாய் இருந்தார், பாதுகாப்பற்ற மக்களுக்கு பாதுகாப்பா இருந்தார், பலனற்ற மக்களுக்கு பலனா இருந்தாரே. ஆனால் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது? இவர்கள் குரல் வழியை நெரித்து கொலை செய்கிறது. பணக்காரர்களோடு இந்த திருச்சபை நிற்கிறது. ஏழை எளிய மக்களை மறந்து விட்டது. பிரியமானவர்களே, இது
முற்றிலும் ஆண்டவருக்கு விரோதமானது, தவறானது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து உண்மையாக அவர் நீதி செய்ய வரப்போகிறார். சபை என்பது ஏழை எளிய மக்களோடு தான் நிற்க வேண்டுமே தவிர பணக்காரர்களோடு அல்ல. பணக்காரர்களுக்கும் அதுல இடம் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாருமே அவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் யாரோடு நிற்க வேண்டும்? சபை ஏழைகளோடு நிற்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களோடு, அநீதி செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்ற கருத்தியலை கொண்டு நாம் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீரே. நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிற ஏழைகளுக்கு ஆண்டவர் நீர் பாதுகாப்பாய் அவருடைய குரலாய் நிற்கிறீர். ஆனால் ஒடுக்கப்பட்ட ஆண்டவர் இந்த பணக்காரர்களை எதிர்க்கிறீர், அவர் தண்டனை தருவேன் என்று சொல்லுகிறீர். இந்த பயம் கடைசி வரையில எங்கள் ஆண்டவரே பகுதியில, என்னுடைய திருச்சபையில, தேசத்துல இருக்கட்டும் ராஜா. ஏழை எளிய மக்கள் மேல கை வைக்கும் போது அது ஆண்டவர் மேலே வைப்பது. ஆம் கர்த்தாவே, ஒடுக்கப்படுகிற மக்கள், ஆண்டவர் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், தலித் மக்களுக்கு விரோதமான ஆண்டவரே அரசு அமைப்புகளை இன்றைக்கு அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார். சாதியின் பேரில், மதத்தின் பேரில் இன்றைக்கு ஆண்டவர் வன்முறைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளினுடைய நிலங்களை அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி அமைதியான ஒரு சூழ்நிலை எங்கள் தேசத்தில் உருவாக, எல்லாரும் ஒற்றுமையாக, எல்லாரும் இந்தியர்கள், அனைவரும் இந்த தேசத்தின் தாயினுடைய மக்கள் என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே குறிப்பாய் ஏழை எளிய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவர் தாமே. ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நான் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏழை எளிய மக்களோடு நீ தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. இந்த காலை நேரத்துல இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க. பரத்திலிருந்து இப்படி தெய்வீக கரம் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இதோ இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சலின் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை ஆண்டவர் செய்கிற குடும்பங்களே அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை ஆசீர்வதியும். சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற இசைவெளி பயணத்தில் உடன் இருக்கிற போது கிருபை தங்க இருக்கட்டும். இதே போல இந்த பிராட்காஸ்ட் உதவி செய்கிற ஜான்சன் சாருக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் ராஜா, வழி நடத்துங்க. அதே போல இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாய் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். 3 சபை சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்க. கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ, ஐஎல்சி, லுத்தரன் திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள், ஆயர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர், அனைத்து அரசு இந்தியர்கள், ஆண்டவரே அரசு ஆண்டவரே பணியாளர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உலக நாடுகள் இருக்கிற போர் பதட்டங்கள் எல்லாம் மாறி சமாதானத்தோடு வாழ சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமான கெஞ்சி மன்றாடும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் பகுதியில் இருக்கின்ற திருமதி கிரிஜா ஜேம்ஸ் அன்பு சகோதரன் திரு பிரபுதாஸ் அவர்கள் நேற்று ஆண்டவரே மரணம் அடைந்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இருந்த வருத்தம் அளிக்கிற ஒரு செய்தி. இன்று 10 மணி ஆண்டவரே அளவில் நடைபெறுகிற கண்கடியா உத்தான தோட்டத்தில் நடக்கிற இந்த அடக்கத்தில் ஆண்டவரே இதோடைய ஆயர் அவர்களும் சபையாரோடு இணைந்து கலந்து கொண்டு அதை செய்ய கிருபை தாரும். அன்னார் எழுந்திருக்கிற குடும்பத்திற்கு உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை தேவன் தாமை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு ஆறுதலை தாரும். அதே போல இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய பிறந்த நாட்களை நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய அருமையான ராபர்ட் சாருடைய அன்பு மனைவி திருமதி ரோஸ்லின் ராபர்ட் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அன்பான கணவர் ராபர்ட் சாரையும் அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்டவரே பேராசிரியர் முத்துச்செல்வி இளங்கோவன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். காரைக்குடியிலே அழகப்பா யூனிவர்சிட்டியில பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கிறது. நாளை தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது தெய்வீக கிருபை ஆசீர்வாதம் அவளோடு தங்கியிருக்கட்டும்.
அவருடைய கணவரையும் அன்பான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். எல்லா தேவையை சந்தியும் குடும்பத்தில் அமைதி, சமாதான, சந்தோஷம் பொங்கட்டும் ராஜா. அதே போல ஆண்டவரே, திருப்பத்தூரை சேர்ந்த ஜாஸ்மின் பன்னீர்செல்வம் ஜெயின் காலேஜில் டீனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதம், இந்த பிறந்தநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை தார். அதே போல மூத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். மேரி தங்கராஜ் ஆயிரமா, என்ஜே கொனலிஸ் ஆயிரமா, சுகிர்தம் ஆயிரமா, ஜெய்மணி ஜாஷுவா ஆயிரமா, அப்படியே ஆனி எட்வின் டேவிட் ஆயிரமா, கிம் கேத்ரின் அம்மா, சாரதா நர்ஸ் அம்மா, மின்லா சாமுவேல் அம்மா, ஜீவப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயசரன் ஐயா, மேத்யூஸ் அப்பா, சௌந்தரனி அம்மா, அன்பு சகோதரி பியூலா தென்னரசனன், ஜெமி ஜெனி பிள்ளைகளுக்காக, இப்படியே ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படியே ஏஎல்சி சேர்ந்த அண்ணாமலையா, வயலட் அம்மா, எல்எஸ் மோகன்தாஸ் ஐயா, மிஸ்ஸஸ் இந்திரா பிரேமா டீச்சருக்காக, மிஸ்டர் ஏசுடியன் சார், கனகமணி ஏசுடியன் டீச்சருக்காக, புஷ்பம் செல்வம் அம்மாவுக்காக, எஸ்சி டேனியல் ராஜகம்பரம் அம்மாவுக்காக, இப்படி லீலா சாம் தேவரோட அன்பு தாயாருக்காக ஜெபிக்கும். இந்த வயதான தாய்மார்களையும் குறிப்பாக ஆயிரவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசனம் இந்த வாரத்தின் கடைசி நாளில் நோடுகிடும். நாளை தினத்தில் இப்படி ஆலயத்தில் வந்து இப்படி வசனத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு சமாதானமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கும். தொடர்ந்து அடியார்களை இந்த ஊழியத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.